ஒரு தேவையுள்ள காரியத்தில் வீடு கட்டுவதற்கு சிறிய கடனை வாங்க. எல்லாமே 90% வீடு லோனில் கட்டிட்டீங்க. லோனில் நீங்கள் கட்டினீங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா வாழ்க்கையில் இன்ஃப்ளேஷன், பொருளாதார பணவீக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த அதிகரித்து கொண்டே இருக்குன்னா இப்போ பணத்து ரூ. 1 இருந்து இன்றைக்கி ரூ. 1 வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ரூ. 100 ஒரு பெரிய வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ரூ. 500 நோட்டை பார்த்தா பெருசாக ஒன்றும் தெரியல. அன்றைக்கி ரூ. 500 நோட்டுன்னா அவ்வளோ வேல்யூவாக இருந்தது. இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் நமக்கு ஆயிடுச்சு. பணவீக்கங்கள் அதிகமாகிருச்சு. அதனால் நம்ம பணம் 90% லோன்லாம் வச்சு வாங்கிலாம் வீடு கட்டாதீங்க. அட்லீஸ்ட் 50% உங்கள்கிட்ட கையில் கேஷ் இருக்கணும். அப்படி இருந்து நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. இல்லைன்னா எல்லாவற்றையும் இல்லைன்னா இன்றைக்கி 20 லட்ச ரூபா ஒரு லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நீங்கள் ரீபே பண்ணும்போது நியர்லி ஒரு 50 lakhs ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது. 20 வருடங்கள் 30 வருடங்கள் வாழ்க்கை முழுவதும் கடன் கட்டுகிற சூழ்நிலை மாறி விடுறீங்க. அதனால் பிளான் பண்ணி வாங்குங்க, சேமித்து வைங்க. சில காரியங்களை நீங்கள் சேமித்து வைக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 50-20 50-30-20 அப்படின்னு சொல்லிட்டு. 50னா நீங்கள் உங்களுடைய அனுதின தேவைகளுக்கு நீங்கள் 50%, 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் 50%, 5,000 ரூபா உங்கள் குடும்ப செலவுக்காக நீங்கள் பார்த்துக்கணும். மீதி 20%, மீதி 30% உங்களுடைய அவசர தேவைக்காக நீங்கள் வச்சுருக்கணும். 20% நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சேமிப்பு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவி செய்யும். 2-3 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சிஸ்டர் மெடில்டா எஸ்தர் ஹாய் சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை அனுப்புங்க சிஸ்டர். சிவா சிஸ்டர், நிச்சயமாக சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ கொடுப்பார். இன்னொன்று, ஆண்டவரை நல்லா தேடுங்க. ஆண்டவரை தேடினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக தேவ ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும். இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே வரும். கடமைக்காக ஆண்டவரை தேடாதீங்க, உண்மையாக தேடுங்க. தேடினீங்கன்னா ஆண்டவரே பேசுவார், இதை செய்ப்பா, இதை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி. மினி ப்ரே ஃபார் ஜான்ஸ் நல்லா ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரிமஷந்தூர் இயக்கத்தரா அப்பா அவங்களுடைய அந்த ஜான்காக ஜெபிக்கிறேன். சரீரத்திற்கு பலவீனங்கள் நல்லா மாற கத்தர் உதவி செய்யுங்கப்பா. ரிமஷந்து ஜெயராம் பிருத்திவி பிரைஸ்லாட் ஃபாதர் ஐயா. பிரைஸ்லாட் பதர் டெல்லியிலேருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ்லாட் பதர் அக்வா அஃபிஷியல் அப்பா என் கடன் தெரித்தாங்க அப்பா. கண்டிப்பாக பிரதர் உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ரிமஷந்து ரியந்தரபா நல்ல ஞானமாய் வாழ, ஞானமாய் பேச, ஞானமாய் கிரியை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ண, ஞானம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ண, திட்டமிட்டு ஒர்க் பண்ண தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கறதை பார்க்குறேன். நன்றிப்பா, நன்றிப்பா. ரபஷந்து ரியந்தரபா ரியாக்கரோ ஷது ரியந்தரபா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம கடன் வாங்கி மாட்டிக்கிறோம். இன்றைக்கி அநேக மகளிர் குழு நிறைய செயல்படுது. என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய கடன்களை வாலண்டரியாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஒருத்தர்னா 10 பேர் குழு சேர்ந்தால் தான் அவங்க செய்ய முடியும். அப்போது அந்த 10 பேர் சேரும்போது அதில் ஒரு 5 பேருக்கு அந்த கடனே தேவையில்லாமல் இருக்கும். ஆனால் அந்த கடனை வாங்கி அவர்கள் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாது அந்த கடனை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த கொடுக்கறது நிமித்தமாக இவர்கள் அதற்கு ஒரு கேரண்டியாய் மாறி விடுகிறார்கள். பணத்தை கொடுக்கலன்னா இவங்க இன்றைக்கி நிறைய பேர் அப்படி மாட்டிட்டு முழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெப குறிப்புகள் அப்படி வருகிறது. அதனால் பணம் தேவை இருந்தால் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்காதீங்க. உங்களால் திருப்பி கட்ட முடியும்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. மற்றவர்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. பணம் வாங்குகிற வரைக்கும் உங்கள்கிட்ட பிரியமாக இருப்பாங்க, உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. ஆனால் பணம் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய முகபாவனைகள், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் மாறி போகும் என்பதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் எச்சரிக்கையாய் இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல எப்பொழுதுமே ஒரு கவனமுள்ள பிள்ளைகளாய், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க. வேதம் சொல்லுது, நீ தேவையில்லாமல் யாருக்கும் கையெழுத்து போடாதன்றார். ஜாமீன் கையெழுத்து போடாத. நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டினவங்க
எத்தனையோ